லாஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் கேட்டது அந்த யூ டைப் ஹாரம் பற்றி. அதுக்கப்புறம் வந்து எல்லோ கோல்டில் யூ டைப் ஹாரம் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக அப்கமிங் வீடியோவில் காமிக்கிறேன். அதில் 5 பவுனில் என்கிட்ட எப்போவுமே கேட்குறவங்க தான் நிறைய பேர். ஏன்னா வந்து 5 பவுன் இல்லைனா அதுக்குள்ளே பட்ஜெட்குள்ளே யூ டைப் ஹாரம் காமிங்கன்னு சொல்லிட்டு. இது வந்து 37 கிராம்ஸ் வரும். ஸோ இது வந்து 5 சவரனுக்கும் கம்மியில் வருது. அண்ட் அட் த சேம் டைம் பேக் செயினோட வரும். இதில் வந்து அங்கங்கே அவங்களுக்கு அந்த செமியில் ரூபி எமரல்ட் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வித் எமரல்ட் ஸ்டோன் ஹேங்கிங் வருது. இது சப்போஸ் உங்களுக்கு ரியலாக இருக்குது அப்படின்னா ரியல் ஸ்டோன்ஸ்க்கு உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. இந்த கலெக்ஷன் வந்து இப்போது நியூ அரைவல். அதே மாதிரி 5.25 பவுனில் இது இன்னும் கொஞ்சம் ப்ராடாக இருந்தது. இதில் சைடில் கூட உங்களுக்கு அந்த ஸ்டோன் ஒர்க் வந்து கொஞ்சமாக தான் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப அதிகமாக இருக்காது. அட் த சேம் டைம் நல்லா கிராண்டாக இருக்கும். ஏன்னா ஈவன் அந்த குட்டி குட்டி ஹேங்கிங்ஸ் வருது இல்லையா, அதெல்லாமே கூட கோல்டு பால்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஃபுல்லாகவே பீட் ஒர்க்லாம் இல்லை. அண்ட் இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி மேலே ஒரு க்ரீன் ஸ்டோன் கொடுத்து ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அதுதான் அங்கங்கே ஸ்டோன் ஒர்க் ஹைலைட்டே வருது. 42 கிராம்ஸ் வரும். ஸ்டோன் வெயிட் லெஸ் பண்ணி நெட் கோல்டு வெயிட் வந்து டேக்கில் டீட்டெயிலாக மென்ஷன் ஆகிடும். அண்ட் சோக்கர் அண்ட் ஹாரமும் கேட்டிருந்தீங்க. மெயினாக எல்லோ கோல்டில் யூ டைப் ஹாரம். ஸோ அது டெஃபினட்டாக அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து பேர்ல் ஹேங்கிங்ஸோடு வருது. மெஜாரிட்டியாக ஆன்டிக் ஜுவல்லரி அப்படின்னாலும் இது நிறைய பேர் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவ்வளோ டீட்டெயிலிங் பர்ஃபெக்டாக இருக்கும், நல்ல ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஒரு ஜுவல்லரி போட்டாலே ரொம்ப கிராண்டாக இருக்கும். இந்த ஜுவல்லரி எப்போவுமே ஆன் ட்ரெண்ட் இந்த பர்டிகுலர் டிசைன்ஸு. இதில் ஹேங்கிங் மட்டும் நிறைய மாறும். க்ரீனில் வருது, டார்க் க்ரீனில், எமரல்ட் ஒரு மாதிரி லைட்டர் டர்காஷ் க்ரீன் கலரில் கோல்டு பால்ஸ் ஹேங்கிங் வரும். இது வந்து பேர்ல் ஹேங்கிங் வித் குட்டி குட்டியான ரூபி கிறிஸ்டல்ஸ் வந்து ஹேங்கிங்லேயே வந்து அப்படி கொஞ்சம் மிக்ஸ்டாக வருது. இதுவும் ப்ராப்பர் யூ டைப் ஹாரம். நெக்லஸ் அண்ட் ஹாரம் ரெண்டுமே கூட பேக் செயினோட தான் வரும். ஸோ நான் ரெண்டுத்துக்குமே வெயிட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். மோஸ்ட் ஆஃப் த கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே உங்களுக்கு பேக் செயினோட தான் வரும். ஏதாவது பேக் செயின் இல்லைனா நான் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுறேன். ஸோ வெயிட் அதுக்கேற்ற மாதிரி சேர்ந்து தான் வரும். இப்போ இந்த பேக் செயின் செப்பரேட்டாக எவ்வளோ வெயிட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச நெக்லஸ்க்கு இவங்க கொடுத்துருக்கக்கூடிய பேக் செயின் வந்து மினிமம் ஒரு 4 கிராம்ஸாவது இருக்கும். நான் சொல்கிறது ரொம்ப மினிமம். அதே மாதிரி ஹாரமுக்குமே பார்த்திங்கன்னா 5 கிராமாவது மினிமம் இருக்கும். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான பேக் செயின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன் வந்து கீழே ஃபுல்லாக அந்த ஸ்டோன் ஒர்க்கில் அங்கங்கே வந்து ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. சுற்றி அந்த டிசைனை சுற்றி வந்து ஸ்டோன் ஒர்க்கில் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. ஈவன் மகாலட்சுமி டிசைன் கூட பார்த்திங்கன்னா சுற்றி ஸ்டோன் ஒர்க்கில் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு அந்த 2 மைலுக்கு சைடில் வரக்கூடிய டிசைனுமே ஸ்டோனில் ஹைலைட்டாக இருக்கும். நெக்லஸ் மட்டுமே 46 கிராம்ஸ் வருது. ஹாரம் வந்து கொஞ்சம் ஹெவி டிசைன் தான், லைட் வெயிட்டில் வராது. இது கொஞ்சம் ஹெவி பேட்டர்ன் 93 கிராம்ஸ். இந்த செட்டு சூப்பர் மூவிங்காக திருப்பியும் வந்து புதுசாக இன்னொரு கொஞ்சம் நியூ மாடலில் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி மேலே ஃபுல்லாக மேங்கோ ஷேப்பில் கொண்டு வந்திருந்தாங்க. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இது மேலே ஃபுல்லாக மயில், கீழே ஃபுல்லாக காசு, சென்டரில் வரக்கூடிய டிசைனு கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். அதே மாதிரி நெக்லஸ்மே பார்த்திங்கன்னா ஒரு பைனாப்பிள் மாதிரி ஒரு டிசைன், அது எக்ஸாக்டாக சொல்ல தெரியல, கொஞ்சம் யூனிக்காக இருந்தது. 26 கிராம்ஸ்க்கே நல்ல அழகான காசு மாலை நெக்லஸ் வித் ஹாரம் வந்து 72 கிராம்ஸ் வரும். ரெண்டுமே கம்ஸ் வித் பேக் செயின். எனக்கு ஸ்பெஷலி அந்த ஹாரமில் அந்த டிசைன் வந்து ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. லென்த்தும் நல்லா இருந்தது. அட் த சேம் டைம் நல்ல ஒரு ப்ராடான ஒரு ஹாரம் டிசைன் இது. அண்ட் இந்த நெக் செட் வந்து எந்த உருவமும் இல்லாமல் கேட்குறவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆன்டிக் ஹாரம் கம்ப்ளீட் வெட்டிங் செட்டு. ஏன்னா ஃபுல்லாக ஃப்ளவர் டிசைன் தான் வரும். ஸோ ஸ்டார்ட் டு எண்ட் கம்ப்ளீட் ஃப்ளவர் டிசைன். இதில் ஹாரம்லேயும் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா நெக்லஸ் நான் எடுத்து பார்த்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ஃப்ளவர் டிசைன் தான். ஜென்ரலாக இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து ஒரு மயில் டிசைனோ, யானை டிசைனோ, இல்லை மாங்காய் டிசைனோ, மகாலட்சுமி டிசைன் இல்லாமலாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து ரேராக கிடைக்கும். பட் இவங்கக்கிட்ட ரெண்டுமே வச்சுருப்பாங்க. உங்களுக்கு உருவம் இருக்கிற மாதிரி டிசைன்ஸும் நிறையா இருக்குது, உருவம் இல்லாமல் நிறைய பேட்டர்ன் வச்சுருக்காங்க. அண்டு இந்த நெக்லஸ் மட்டும் 33 கிராம்ஸ் வரும். ஹாரமோட லுக்கையும் நான் க்ளோசர் வியூ அப்படியே காட்டுறேன். ஸோ இதுவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணி 64 கிராம்ஸில் இந்த ஹாரம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. பெண்டன்ட்லேயுமே அகெயின் வந்து 3Dயில் எம்போஸ் பண்ண மாதிரி ஒரு ஃப்ளவர் டிசைன் தான் வருது. இது வந்து நல்லா கொஞ்சம் பார்க்க நல்லா கிராண்டாக இருந்தது. இதுவும் நீங்கள் சிங்கிளாக போட்டிங்கன்னா கூட ரொம்ப கிராண்டாக இருக்கும். இப்போது நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்து கொண்டு வராங்க. நிறைய லைட் வெயிட் கான்செப்ட்னு சொல்லிட்டு தனியாக இவங்ககிட்ட செக்ஷனே இருக்குது. ஸோ நீங்கள் ஹெவி டிசைன்ஸும் பார்க்கலாம், மிடில் ரூபி கலெக்ஷன்ஸ், எமரல்ட் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி லைட் வெயிட் கான்செப்ட்லேயும் ஹாரம் அண்ட் நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து போத்தீஸ்வரம் மஹால் குரோம்பேட் ஷோரூமில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். இது வந்து லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து பண்ணியிருந்தேன். பட் நான் வெயிட் வந்து மென்ஷன் பண்ணல. நெக்லஸ் பார்த்திங்கன்னா 43 கிராம்ஸ் வரும். ஒரு அமேசிங்கான பீகாக் டிசைன் வச்சு வரக்கூடிய நெக்லஸ். ஹாரமும் சேம் டு சேம். நேரில் வந்து அந்த போர்டில் வச்சு பார்க்குறத விட நம்ம பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ கிராண்டாக இருந்தது. அதுலேயும் அந்த ஒரு சிம்பிளான சாரீக்கே அவ்வளோ அழகாக எடுத்து கொடுத்துச்சு. சச் அ பியூட்டிஃபுல்
டிசைன் சொல்லுவேன். இதே மாதிரி ஒரு 2-3 செட்டு நியூவாக கொண்டு வந்திருக்காங்க. பட் இந்த செட்டு கண்டிப்பாக உங்கள் விஷ் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ட்ரை பண்ணோன்னா டெஃபினட்டாக நெக்லஸோ ஹாரமோ இல்லைனா காம்போவோ டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். மஸ்ட்டு ட்ரை அப்படின்னா இதோடைய நெக் பீஸ் வந்து அவ்வளோ நல்லா சிம்பிளாகவும் இருந்தது, ரொம்ப அழகாகவும் இருந்தது. ஹாரமோடு சேர்த்து போட்டிங்கன்னா இன்னும் கிராண்டாக இருக்கும். இல்லை மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி ட்ரை பண்ணோன்னா இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு மேலே மயில், கீழே மகாலட்சுமி, சைடில் 2 கலசம். ஸோ ஒரு நிறைய டிசைன்ஸ் வந்து அந்த சென்டரில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. கீழே ஃப்ளவர் டிசைன், ஹேங்கிங் வந்து ரூபி கலரில் வருது. ஹாரமில் 2 சைடில் முகப்பில் மயில் கொடுத்துட்டு இந்த சென்டரில் வந்து அகெயின் மயில் வந்துடும். மேட்சிங் நெக்லஸ் அண்ட் ஹாரம் தான் இது. ஹாரம் மட்டும் உங்களுக்கு 65 கிராம் வரும். இந்த ஸ்பார்க்லிங் ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க இல்லையா அங்கங்கே, அதோட வெயிட்லாம் லெஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதில் 2 ஃபினிஷிங்கில் நான் வந்து இந்த பீகாக் டிசைன்ஸ் வந்து பார்த்தேன். அதை நீங்கள் தாராளமாக நோட் பண்ணலாம். உங்களுக்கு அதில் எந்த ஃபினிஷிங் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்று வந்து ஒரு மாதிரி ஆன்டிக்லேயே மேட்டி ஃபினிஷிங் வரும். இன்னொன்று வந்து ராயல் ஆன்டிக் டச்சில் வர மாதிரி இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இதுவும் ரொம்ப நல்ல ஒரு, அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டட் டிசைன். இதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் பீஸ் ஒன்று இருக்குது. உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்தது. நான் லாஸ்ட்டாக வந்து வேர் பண்ணி காமிக்கிறேன். இந்த டிசைனில் நெக்லஸ் தான் வந்து ஹைலைட். ஏன்னா நெக்லஸ் கொஞ்சம் பெரிய நெக்லஸ்ஸு. ஹாரம் வந்து இன்ஃபேக்ட் கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். பென்னெட் வந்து ஹெவியாக இருக்கும். நெக்லஸ் வந்து டபுள் லேயரில் வருது. டார்க் க்ரீன் கலரில் ஹேங்கிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி செயின் ஃபார்மேட்டில் வந்துட்டு பென்னெண்ட் வந்து கொஞ்சம் ஹெவியாக வந்து கொடுத்துருப்பாங்க. பென்னெண்ட்டோட ஷேப்புமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இது வந்து உருவம் இல்லாமல் வரக்கூடிய கலெக்ஷன் ஹாரம் மட்டும். அண்ட் ரூபி கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ பார்க்க போகிறது எல்லாமே டபுள் லேயரில் வரக்கூடிய ரூபி கலெக்ஷன், ரியல் ரூபி எமரல்டு கலெக்ஷன். இதுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க, எக்ஸ்சேஞ்ச் பாலிசி இருக்குது. அதே மாதிரி டபுள் லேயரில் எல்லாமே நியூ அரைவல்ஸ் வந்திருக்கு. இதில் ஒரு லேயர் ரூபி, இன்னொரு லேயர் ரூபி அண்ட் எமரல்டு. இது வந்து மாங்காய் ஹாரம். கீழே வரக்கூடிய ஹாரம் டிசைன் ஃபுல்லாக ரூபி தான் அதிகமாக மெஜாரிட்டியாக இருக்கும். அண்ட் எமரல்ட் ஸ்டோன்ஸ் வந்து சென்டரில் மட்டும் காமிச்சிருப்பாங்க. அந்த மாங்காய் டிசைன் மட்டும் க்ளோஸர் வியூ நான் காட்டுறேன். இது எல்லாமே டபுள் லேயர் லென்த்தி ஹாரம், சூப்பர் லென்த் ஹாரம். இது 85 கிராம்ஸ் வரும். அண்டு வெயிட் வைஸ்ன்னு பார்த்திங்கன்னா இந்த 85 கிராம்ஸ்க்கு அவ்வளோ கனமான ஒரு டிசைன். ஸ்டோன் வெயிட் லெஸ் பண்ணிவிடுவாங்க. ரியல் ஸ்டோன்ஸ் அப்படின்றதுனால நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி சார்ஜஸ் வந்து பே பண்ணணும். ஸோ இது வந்து ரியல் ஸ்டோன்ஸ்னால் அது எவ்வளோ கேரட் இருக்குது ரூபி அப்படின்றது வந்து உங்களுக்கு டோட்டல் சொல்லிவிடுவாங்க. இது வந்து ட்ரிப்பிள் லேயரில் நல்ல ஒரு பெரிய ராணி ஹாரம் மாதிரி வரும். 65 கிராம் வருது. பிஃபோர் பார்த்ததுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் அந்த ஸ்டோன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். சில இதெல்லாம் ஸ்டோன்ஸ் வந்து குட்டி குட்டியாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு பெரிய பெரிய ஸ்டோன்ஸு. ஐ திங்க் ராம் பரிவார்னு நினைக்கிறேன், அது மட்டும் எனக்கு கரெக்டாக தெரியல. சென்டரில் வரக்கூடிய டிசைன் 69 கிராம்ஸ் வரும். ஸோ ராமர் சீதை லக்ஷ்மணன் இருக்கிற மாதிரி 2 சைட்லேயும் முகப்பு வச்சு காமிச்சிருக்காங்க. இதில் ரூபி டிசைன்ஸ் தான் அதிகமாக இருக்குது. எமரல்டு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்காங்க. இது வந்து கம்ப்ளீட் ரூபி ஆன்டிக்கில் வரக்கூடிய டிசைன். இது வந்து இருக்கிறதுலே இது ஒன்று தான் வந்து ஹெவி டிசைன். ஏன்னா இதில் கோல்டு வெயிட் வந்து கூட வரும். அதாவது இந்த ஆன்டிக்லேயே பெண்டன்ட்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக கொஞ்சம் வெயிட் வந்து கூட வருது. சாலிடான பேட்டர்ன் அப்படின்றனால வெயிட் கூட வருது. அண்ட் இது வந்து நல்ல பிளட் ரெட் ரூபி ஸ்டோன்ஸில் ஒரு ஃபேபுலஸான டபுள் லேயர் ஹாரம். நெக்லஸ் வந்து மஸ்ட் ட்ரை. ஆல் கம்ஸ் வித் பேக் செயின். 33 கிராம்ஸ்க்கு நெக்லஸ் வரும். டபுள் லேயரில் வந்து 77 கிராம்ஸ்க்கு ஹாரம் வருது. அண்ட் இந்த செட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அழகான வெட்டிங் செட்டு. ஸோ இது இல்லாமல் ஒரு ஸ்டேட்மெண்ட் பீஸ் ட்ரை பண்ணுங்க அப்படின்னாங்க. நான் கூட வந்து ஓகே நெக்லஸ் அண்ட் ஹாரம் தான் ரொம்ப நல்லாயிருக்கு, ஸ்டேட்மெண்ட் பீஸ் வந்து இதுவே 70 கிராம்ஸ் வருது நியர்லி அப்படின்னு நினச்சேன். பட் நான் பண்ணி காட்டுறேன். நீங்களே கூட பர்ச்சேஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னா வாவ் அதை விட இது இன்னும் சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் தோணும். இன்னும் கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருந்தால் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணணும்னு தோணும். அந்தளவுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் பீஸோட லுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. இதில் 2 டிசைன் இருக்குது. இதில் எனக்கு ஒரு டிசைன் பிடிச்சிருந்தது. ஸோ இதை நான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். அதாவது இந்த நெக்லஸ் அண்ட் ஹாரம் போடும்போது எவ்வளோ கிராண்டாக இருக்கோ அதே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் பீஸ் போட்டாலே அவ்வளோ கிராண்டாக இருக்குது. ஸோ நான் சொல்கிறதா நீங்களும் ஃபீல் பண்ணிங்கன்னா கீழே மறக்காமல் சொல்லுங்கள். சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ஷோரூம் விசிட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சூப்பரான கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம்.